இன்றைக்கி ரெசிபி ராகி ஸ்வீட் அடை பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். 200 கிராம் அளவுள்ள ராகி மாவு, அதுக்கு 100 கிராம் அளவுக்கு ஒன்றுக்கு பாதி அளவுக்கு வெல்லத்தை எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். வெல்லத்தை வந்து ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். இதை ராகி மாவை இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்தை வந்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேணால் வெள்ளை கரைசல் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது, பார்த்து கரண்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கரைச்சி வச்ச எல்லா வெள்ளை கரைசலையுமே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நம்ம மாவு கலந்துக்கலாம். வெல்லத்தை கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து குறைவாக விட்டு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், அதிகமாக வராது. நீங்கள் அதிகமாகப்படியான மாவு சேர்த்தாலும் ஸ்வீட்டு இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். மாவு பிசைஞ்சிங்கன்னா ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சோன்னா உங்களுக்கு இப்படி உருட்டும் போது இந்த அளவுக்கு உருட்ட வரணும். அதுமாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்காது இந்த மாவு. இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வாழை இலையோ பட்டர் பேப்பரோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அதில் வந்து இதை மெலிசாக தட்டணும். ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கல் காஞ்சோடனே இதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் வெந்தோடனே அதுவே எடுக்க வரும். அப்புறம் இலையை மேலாப்பில் எடுத்துடலாம். நம்ம கொஞ்சம் மாவு வந்து தளர பிசைஞ்சிட்டதுனால போட்டோடனே உடனே எடுக்கக்கூடாது. இது ஒரு 2 செகண்ட் அதுவாக வெந்தவுடனே நம்ம வாழை இலையை வந்து எடுத்துடலாம். போட்டு ஒரு 2 செகண்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்க வருது பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஸ்வீட்னால நெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பிசையும் போது நெய் விட்டுருக்கேன், லைட்டாக விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு விடுங்க. ஒரு பக்கம் வெந்தது பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ்லாம் வந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கமும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் வெந்தவுடனே நம்ம வந்து எடுத்துடலாம். அதை நான் சின்ன சின்ன அடைகளாக தட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் தட்டிக்கலாம். நம்மளோட அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.